அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து ஜிகே சிலபஸ் வந்து எஸ்ஏஆர்டி புக் படிக்கலாமா சார் அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. இல்லை என்சிஆர்டி புக்கு தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த டவுட் வந்து நிறைய மாணவர்கள் மத்தியில் இந்த குரூப் டிக்கு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசு விட்டு போயிடுது. ஏன்னா நம்ம இது வந்து சென்ட்ரல் எக்ஸாமு, அதனால நம்ம என்சிஆர்டி புக்கை தான் படிக்கணும், எஸ்ஏஆர்டி புக்கை படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய பேர் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணக்குள்ள நிறைய பேர் உங்களுக்கு வந்து பொய்யாவே சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி குரூப் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாம் எஸ்ஏஆர்டி புக்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% அப்படியே கம்பல்சரி இருக்கு. அதனால நீங்கள் தாராளமாக எஸ்ஏஆர்டி புக்கை தாராளமாக படிக்கலாம். இப்போ எஸ்சிஆர்டிக்கும் என்சிஆர்டிக்கும் உள்ள கம்பேரிஷன் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% உங்களுக்கு ஒத்து போகும். இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ எடுத்திருக்கிற புக்கை பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு. மேபி யூபிஎஸ்சி கூட நம்ம எஸ்சிஆர்டி புக்கை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அதனால நீங்க தாராளமா உட்காந்து படிங்க. படிக்கணும்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டப் தான் வேணும். நம்மளுக்கு படிக்க முடியல அப்படின்றதுக்காக நம்ம காரணம் காட்டக்கூடாது. என்சிஆர்டி புக்கை தான் படிக்கணும். இப்போ என்சிஆர்டி புக் வச்சிருந்தா உங்களால இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல படிக்க முடியுமா? அப்ப முடியாது. நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி நீங்க கடந்து போயிடுறீங்க, படிக்காம விட்டுறீங்க. இப்போ அவங்க ஆர்ஆர்பிக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ அதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த டாபிக்கே கொடுக்குறேன். இப்போ பாருங்க, இப்போ பிசிக்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க அளவீடு, இயக்கம், விசை மற்றும் வேலை, ஆற்றல், ஒளி, மின்சாரம், வெளிச்சம், பாய்மங்கள், மின்னூட்டம், மின்னோட்டம், காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல், வெப்பம், இதுதான் அவங்க வந்து பிசிக்ஸுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டாபிக் எல்லாம் எஸ்சிஆர்டி புக்கில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இது எல்லாமே அப்படியே இருக்கு. அதனால நீங்க தாராளமா எஸ்சிஆர்டி புக்கை படிங்க. இப்போ 25 கொஸ்டின் சயின்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களால 23 கொஸ்டின்ஸ் இது நல்லா படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரி அடிக்க முடியும். இப்போ எஸ்சிஆர்டிக்கும் என்சிஆர்டிக்கும் 90% ஒத்து போகுது. அதனால நீங்க இப்போ படிக்க வேண்டிய மேட்டர் என்னன்னா முழுசா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இந்த பிரச்சனையே போட்டு ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா? அது கெமிஸ்ட்ரி சிலபஸை பாருங்க. அணுக்கரு இயற்பியல், அணுக்களும் மூலக்கூறுகளும், கரைசல்கள், வேதி வினைகளின் வகைகள், கார்பனும் அதன் சேர்மங்களும், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள், தனிமங்களின் வகைப்பாடு, அமிலம், காரம், உப்பு, பயன்பாட்டு வேதியியல். அப்ப இதெல்லாம் வந்து நீங்க புக்கை எடுத்து பாருங்க. நம்ம எஸ்சிஆர்டி புக்கை எடுத்து பாருங்க. இப்ப நான் சொன்ன டாபிக் எல்லாம் இருக்கும், இது அப்படியே இருக்கும். அதனால நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா படிக்கிற வேலையை பாருங்க. நீங்க எஸ்சிஆர்டி புக்கை 100% கம்பல்சரி உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்க தேர்ச்சி பெறலாம். அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, பயாலஜி பாருங்க, ஊட்டச்சத்து ஆரோக்கியம், நுண்ணுயிர்களின் உலகம், பொருளாதார உயிரியல், சூழ்நிலை அறிவியல், விலங்குகளின் சுற்றோட்டம் அதாவது ஹார்மோன், புரியுதுங்களா? நரம்பு மண்டலம், மரபியல், உயிரின தோற்றமும் பரிணாமம், இனக்கலப்பு, அந்த உயிர் தொழில்நுட்பவியல், உடல் நலம் மற்றும் நோய்கள், சுற்றுச்சூழல் மேலாண்மை, விலங்கு ஹார்மோன்கள், விலங்குகளின் இனப்பெருக்கம், புரியுதுங்களா? ரத்த ஓட்ட மண்டலம், சுற்றோட்டம்ன்றது ரத்த ஓட்ட மண்டலம். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நம்ம புக்ல இருக்கு, எஸ்ஆர்டி புக்ல இருக்கு. அதனால நீங்க தாராளமா எஸ்ஆர்டி புக்கை வச்சு படிங்க. இப்ப நான் சொன்ன டாபிக் எல்லாம் அப்படியே நீங்க என்ன பண்ணுங்க, கிளியரா உட்காந்து படிங்க. இப்ப நான் இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதெல்லாம் பாத்துங்க. இதுதான் டாபிக். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் டாபிக். உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ்ல இதுல நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 23 அடிக்கலாம். அதே மாதிரி சைக்காலஜி, ரீசனிங் எல்லாம் நல்லா திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. இப்போ நம்ம குரூப் டிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்றோம். இப்போ அதுக்காக அட்மிஷன் நடக்குது. கரெக்டாக இப்போ தேர்வு எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா மார்ச் 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுல வந்து நம்ம 30 டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். இப்போ அதுக்கான ஆல்ரெடி வீடியோ எல்லாமே போட்டு வந்தோம். ஃபீஸ் அமௌண்ட் பாருங்க, ஜஸ்ட் ஒரு 500 ரூபாய் மட்டும்தான் ஃபீஸு. அதாவது எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்றாங்களோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபீஸை வந்து அது வரைக்கும் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். புரியுதுங்களா? மேக்சிமம் உங்களுக்கு மே மாசம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப நம்ம மேவை வச்சுதான் நம்ம வந்து டெஸ்ட் வந்து ஃபாலோ பண்றோம். நல்லா படிங்க. நல்லா அதாவது எந்த ஒரு டெஸ்ட்டும் நீங்க அட்டென்ட் பண்ணாம வெறுமனே படிச்சுனே இருந்தா சக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ரீசனிங், மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்பீடா ப்ராக்டிஸ் ஆகும். உங்களுக்கு 90 நிமிஷத்துல நீங்க போடணும் அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள், நிறைய கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து சைக்காலஜியும் ரீசனிங்குமே சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்லயும் நம்ம 60 கொஸ்டின்ஸுக்கு மேல உங்களுக்கு நான் டெஸ்டா கண்டக்ட் பண்ணுவேன். அப்போ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரியுதுங்களா? அப்போ ஃபீஸ் அமௌண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு 500 ரூபாய் தான். இந்த நம்பருக்கு நீங்க போன்பே, ஜிபே எது வேணாலும் பண்ணிக்கலாம். 7904182924 இந்த நம்பருக்கு நீங்க ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எது வேணாலும் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல, இதுதான் வாட்ஸ்அப் நம்பர்,
வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் டெஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் படிக்கிற தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்சிஆர்டி புக்கை தாராளமாக நம்பி படிங்க. என்சிஆர்டி தான் படிக்கணும்னு நினைச்சு நீங்களே என்ன பண்ணீங்க, நீங்களே ஏமாத்திக்காதீங்க. குரூப் டியில் வந்து நல்ல சேலரி, நல்ல ஒரு வேக்கன்சியும் கூட. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் எடுக்கிறாங்க. இதில் நிறைய பேர் இன்வால்மெண்ட்டோட படிக்க மாட்டாங்க. அப்போ சில பேர் தான் இன்வால்மெண்ட்டோட படிப்பாங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் ஈஸியாக நீங்களும் என்ன பண்ணலாம், ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக எல்லாம். அதுவும் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெனிஃபிட் நிறையா இருக்குது. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.